இன்னைக்கு இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் இந்த மண்டலம் அமைக்கிறதன் மூலமாக கிட்டத்தட்ட 57,345 ஏக்கர் யார் விட்டு சொத்து, யார் தூக்கி கொடுக்கறது? கடல்லையும் பாலைவனத்திலும் எடுக்க வேண்டிய ஒரு பொருளை எங்களுடைய பள்ளிக்கூடம், எங்களுடைய கோயில், எங்களுடைய குடியிருப்பு, எங்களுடைய வாழ்வியலை சிதைச்சு எங்கள் மண்ணை புண்ணாக்கி எங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுங்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு எங்களுடைய அதாவது இந்த டெல்டா பகுதி முடிஞ்சு போச்சு, முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. 9 மாதம் ஆச்சு பாராளுமன்றத்தில் நாங்கள் சட்டம் ஏற்றோம், ஏன் ஏற்றலை? அப்போ உங்களுடைய மத்திய அரசோட நிலை என்ன? தமிழ்நாட்டை அழிக்கணும். காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை அழிக்கணும். தமிழர்களை முற்று முழுசாக இந்த பூமி பந்திலிருந்தே இல்லாத ஒழிக்கணும். இதுதான் உங்களுடைய திட்டம். தமிழ் இனம், இளைய தலைமுறை ஒருபோதும் இதை நாங்கள் விடமாட்டோம். அதாவது கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த காவேரி தண்ணீர் இல்லாத இருக்கிற நிலத்தடி நீர் நிறைஞ்ச இன்னைக்கு எங்களுடைய உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிற பசுமையான மண் எங்களுடைய பகுதி. இதையும் நீங்கள் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இது எப்படி தமிழக அரசு இதுக்கு எப்படி துணை போகுது? எப்படி இதை அறிவிக்குது? நீங்கள் ஒரே ஒரு குழாய், ஒரே ஒரு இன்ஜின், நீங்கள் எங்கள் மண்ணில் 45 கிராமங்கள், அதாவது கடலூரில் 25, கடலூர் பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் 25 கிராமங்கள், நாகப்பட்டினத்தில் 20 கிராமம், மொத்தம் 45 கிராமங்கள். நீங்கள் எந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு குழாயை எடுத்துகிட்டு வந்தாலும் எங்கள் நெஞ்சை பொழந்துட்டு எங்கள் கழுத்தில் மிதிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய மாணவர்கள் போர் வீரர்களைப் போல நின்று நாங்கள் அதை எதிர்ப்போம், தடுப்போம். நீங்கள் அதை மீறி வாங்க, நாங்கள் அறத்தோடு தான் நிற்க போகிறோம், அற வழியில் தான் நிற்க போகிறோம். இதுக்கான முனைப்பு, ஒரு சின்ன நிழல், இதுக்கான தொடக்கம் தெரிஞ்சாலும் கூட எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய மாணவர்களும் நிற்போம். ஆயிரக்கணக்கான எங்கள் உயிர்களை பலியிட்டாலும் எங்கள் மண்ணில் எங்களை அழிக்கிற இந்த யமன்களை நாங்கள் உள்ள விட மாட்டோம். எங்களுடைய கதிராமங்கலத்தில் குடிக்க தண்ணி இல்லை, பாட்டலில் பிடிக்கிறாங்க. அந்த நொர அடங்கிறதுக்குள்ள எண்ணெய் மேலே வருது. என்ன சொன்னாங்க? வளர்ச்சி வளர்ச்சின்னு சொன்ன ஏற்கனவே சாயப்பட்ட திருப்பூர், ஈரோடில் என்னாச்சு? நொய்யல் ஆறே போச்சு, ஒரு ஆறு போச்சு. வேலூரில் என்னாச்சு? தோல் 17 தொழிற்சாலை வச்சாங்க, மொத்தம் தண்ணியும் விஷமாயிடுச்சு. இப்போ இங்கே சிப்காட்டில் அதே மாதிரி ஒன்றும் இல்லை. ஹார்பரில், சென்னை ஹார்பரில் இருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிற அந்த குருடாய் அது இன்னைக்கு உடச்சி ஒரு குழா போட்டது. என்ன இவர்களுடைய தொழில்நுட்பம், என்ன இவர்களுடைய இது? அங்கங்கே வெடிச்சு குடிக்கிற தண்ணியில் சென்னையில் விஷம் கலந்து போச்சு. இவர்கள் வளர்ச்சின்னு சொன்ன அத்தனையுமே எங்கள் தமிழ் மண்ணை அழிக்கிற, சிதைக்கிற சூழ்ச்சிகரமான, என்ன சொல்றது, சொல்ல முடியாத, எங்களை அழிக்கிற திட்டங்களாக இருக்கு. அதனால் நீங்க எங்கேயாவது எடுத்துட்டு போங்க, எங்கள் மண்ணுக்கு வேண்டாம். நாங்கள் பட்டது போதும், கதிராமங்கலத்தில் பட்டது போதும், நெடுவாசலில் பட்டுக்கிட்டு இருக்கிறது போதும், சிப்காட்டில் பட்டுக்கிட்டு இருக்க போகிறதும், நொய்யலாறு இழந்தது போதும். எங்களுடைய நாங்கள் சொல்ல முடியாத ரணமான மனநிலை, ஒரு ஆதி இனத்தை, இந்த பூமி பந்தினுடைய ஆதி இனத்தை துடிக்க தவிக்க வைக்கிறதுங்கிறது இதனுடைய சாபம் சும்மா விடாது. நான் ஏதோ ஒரு அடி வயிற்று நெருப்போட சொல்கிறேன். எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க. நாங்கள் எங்கேயாவது போய் யாருடைய வாழ்க்கையாவது அழிச்சோமா? எந்த மாநிலத்திலேயாவது உள்ள புகுந்து நாங்கள் ஏதாவது சிக்கலை உருவாக்கணுமா? ஏன்? உங்களுடைய திட்டம் என்ன? இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி ஒன்னே ஒன்று தான், உங்களை காப்பாற்றிக்க எங்களை அழிச்சிடாதீங்க. ஒருபோதும் மறுபடியும் தலையெடுக்க முடியாது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க நீங்க நிதானத்தோட நீங்களும் இருங்க, நீங்களும் சேர்ந்து நடிச்சிடாதீங்க. இந்த திட்டம் எப்படி வந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியாதில்லை. இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சி போட்டு தான் இந்த திட்டம் உள்ள வந்திருக்கு. நீங்க உண்மையா நில்லுங்க. மறுபடியும் யார் வேணாலும் வரலாம், யார் வந்தாலும் உண்மையா இருங்க. இல்லாட்டி போனா எங்க மண்ணில் இப்படியான சூழ்ச்சிகர திட்டங்கள் வந்தா நாங்க எதிர்க்க நிற்கிறது மட்டும் இல்லை, எங்களை அடகு வச்ச கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கட்டும், இருக்க போறவங்களா இருக்கட்டும், மத்தியில இருந்தாலும் மாநிலத்தில் இருந்தாலும் சரி, எங்க ஊருக்குள்ள, எங்க எல்லைக்குள்ள நாங்கள் நுழைய விட மாட்டோம்.
இது வந்து எச்சரிக்கை. காரணம் என்னன்னா, எங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு, எங்க மண்ணை அழிச்சிட்டு விஷமாக்கிட்டு நீங்க எங்கள்கிட்டே வருவீங்க, நாங்க ஓட்டு போட்டு மறுபடியும் உங்களை உட்காரப்போம்னா இன்னும் நாங்கள் பைத்தியக்காரர்களா அல்லது மலட்டுத்தனமானவர்களா? அதனால நாங்க வந்து உங்கள்கிட்ட ரொம்ப 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 நிதானத்தோட, அன்போட, மரியாதையோட வேண்டுகோள் வைக்கிறோம். எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க. எங்களுடைய தமிழர்களை, எங்களுடைய மண்ணை நிம்மதியாக வாழ விடுங்க. நீங்க நல்லா இருங்க. எங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வாங்க, வணங்குறோம், வரவேற்கிறோம். மாறாக எங்களுக்கு எதிராக வந்தால் நாங்கள் எல்லா வகையிலும் எதிர்கொள்வோம். எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் எதிர்கொள்வோம், எதிர்த்து நிற்போம். அவங்க வந்து இழிவுபடுத்துறதோ இல்லை அவங்க குறை சொல்றதோ நான் கேட்கல. இந்த திட்டம் வந்து எப்படி கொண்டு வந்துட்டாங்க, இப்போதைக்கு உங்களோட அந்த போராட்ட காலத்தை எப்படி கொண்டு போகிறீங்க? அதே அந்த கேள்வி. கிராமப்புற மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாத இருக்காங்களா, இல்லை என்ன பண்ண போறீங்க? அதாவதுங்கய்யா, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வியை நான் மரியாதையோட உள்வாங்கிக்கிறேன். அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலை சொல்கிறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கு முன்னாடி அது சரியாக இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய கலையை, கலாச்சாரத்தை, எங்களுடைய உரிமையை மறுத்தால், தடுத்தால், அழிக்க நினைச்சால் உங்களுக்கு தெரியும் அவனியாபுரத்தில் நான் எப்படி போய் நின்னேன்னு. ஒரு தமிழனா என்னை அடித்து ரத்தம் சிந்தும் போது நான் எதிர்கொண்டேன். அதுபோல் எங்களுடைய விவசாயிகளை டெல்லியில் நிர்வாணமாக ஓட விட்ட நிலையில் கத்திப்பாராவுக்கு இழுத்து சங்கிலி போட்டு பூட்டு போட்டோம். 27 விமானங்கள் உட்பட சென்னையை ஸ்தம்பிச்சுது. ஆக நாங்கள் என்ன செய்வோங்கிறத எங்களை நெருக்க எங்களுக்கு வலிக்க அந்த சூழலுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். எங்களுடைய முழு சக்தியையும் திரட்டி செய்வோம். அது காலம் சொல்லும். எங்களை அழிக்க வரும்போது நாங்கள் அந்த நேரத்துக்கு, அந்த காலத்துக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் ஐயா.